ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை லைட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காந்திமதி வீட்டில் சின்னதாக ஒரு டிஸ்கஷன் போகுது. காந்திமதி வந்து முத்துவேல்ட்டையும் சக்திவேல்ட்டையும் சொல்றாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது பழனியும் வீட்டில் இருக்கணும், அவன்கிட்ட விஷயத்த சொல்லி அவனையும் வர சொல்லுங்கன்றாங்க. அதை கேட்டோன்னு சக்திவேலுக்கு செம்ம கடுப்பாகுது. அவனெல்லாம் எதுக்கு கூப்பிடணும், அவன்கிட்ட விஷயத்த சொன்னா நேராக போய் அந்த மளிகை கடைக்கான்ட்ட தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் அவங்க குடும்பமாக சேர்ந்து இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலாம் பிளான் பண்ணுவாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா, அதனால அவனெல்லாம் கூப்பிட வேணான்றாரு. ஆனா முத்துவேல் இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. என்னடா பேசுற, என்னதான் தானே அவன் நம்ம தம்பி, அவன் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, கண்டிப்பாக பழனியை கூப்பிடணுன்றாரு. கடைசியாக வடிவிட்ட பழனிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுன்னுவாரு. இதெல்லாம் பார்த்த சக்திவேலுக்கு செம கடுப்பாகுது. குமார்கிட்ட தனியாக இருக்கும்போது புலம்புறாரு, வர வர அண்ணனோட போக்கே சரியில்லடா, அவர் ரொம்ப மாறிட்டாரு, இன்னைக்கு தம்பி வேணுன்றாரு, நாளைக்கு தங்கச்சி வேணும், மக வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக கூட்டு வந்தா என்ன பண்ணுறது, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போவார். அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ராஜி டியூஷன் எடுக்கிற வீட்டுக்கே கதிர் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக வராது. கதிரை பார்த்தோன்னா ராஜிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஆனால் மாட்டெல்லாம் மாட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜி மீனாட்டை வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்புறாங்க. உண்மையை கதிர்கிட்ட மறைக்கிறத நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. கடைசியாக நடக்குதுன்னா, வடிவு பழனி கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது நீங்களும் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், கண்டிப்பாக வரணுன்றாங்க. பழனியும் போய் பாண்டியன்ட்ட பர்மிஷன் கேட்பாரு. பாண்டியனும் அதுக்கு என்னடா நல்லபடியாக போயிட்டு வந்துறாரு. ஆனால் எனக்கு சின்னதாக வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அது வரை நீ கடையை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நீ கிளம்புன்றாரு. லாஸ்ட்டாக நடக்குதுன்னா, வெளியே கிளம்புன பாண்டியன் திரும்ப வரதுக்கு ரொம்ப லேட் பண்ணிடுறாரு. பழனிக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். பாண்டியன் வந்தாலும் கோவப்படுறாரு. என்ன மச்சான், நான் போகக்கூடாதுன்றதுக்காண்டி வேணுக்குனே பண்ணுறீங்களான்னு கேட்பாரு. ஆனால் பாண்டியன் வந்து நான் அப்பெல்லாம் பண்ணுவேனாடா, சத்தியமாக அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன்டா, சரி நீ சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. பழனி போன பின்னாடி பழனியை பற்றி ரொம்ப பெருமையாலாம் பேசுவார். அதெல்லாம் பார்த்த செந்திலுக்கு ஆச்சரியமாகுது. என்ன தாத்தா முகத்துக்கு நேரம் அந்த திட்டு திட்டுவாரு, ஆனா ஆள் இல்லாதப்போ இப்படி புகழ்ந்து பேசுறான்றாரு. அதுக்கு பாண்டியனோட மாமா வந்து, அதாண்டா உங்க அப்பா, உங்க அப்பாவுக்கு பாசத்தை காட்ட தெரியாது, மித்தபடி அவன் பாசக்காரன் தான்றாரு. இப்ப செந்தில் சந்தேகமா கேட்கிறாரு, இதே மாதிரி என்னை பத்தி எனக்கே பெருமையா பேசியிருக்காதான்னு கேட்பாரு. அதுக்கு பாண்டியன் மாமா வந்து நிறைய பேசியிருக்கான்னு சொல்லுவாரு. அதை கேட்ட செந்திலுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கும். அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, குமாருக்கு பார்த்த பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது வடிவு நகையெல்லாம் போடாம எப்போதும் போல நார்மலா தான் இருக்காங்க. அதை பார்த்த முத்துவேலுக்கு சந்தேகம் வருது. நகையெல்லாம் ஏன் போடாம இருக்க, என்னாச்சுன்னு விசாரிக்கிறாரு. வடிவும் ஏதோ காரணம் சொல்லி சமாளிக்க பார்ப்பாங்க. ஆனால் கடைசியில் உண்மை வெளியே வந்துடும். வடிவு ராஜிட்ட தான் நகையெல்லாம் கொடுத்தாங்கன்ற விஷயம் தெரிய வருது. அது தெரிஞ்சோன்னு முத்துவேலும் சக்திவேலும் பயங்கரமாக கோவப்படலாம். ஆமாங்க, ரெண்டு பேரும் போய் பாண்டியன்ட்ட பிரச்சனை பண்ணலாம், எங்களுக்கு தெரியாமல் எங்கள் வீட்டு பொம்பளைகள்ட்டேருந்து திருட்டு தினம நகையை வாங்கியிருக்கியா, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. இது ஏதாவது பெரிய பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை முத்துவேல் இந்த விஷயத்தில் அமைதியாக இருந்தாலும் கண்டிப்பாக சக்திவேல் போய் பிரச்சனை பண்ணுவார். அப்போ முத்துவேல் வந்து சக்திவேலை கண்டித்து கூட்டு வருவார். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் வான்னு சொல்லிட்டு கூட்டு வருவார். ஆனால் சக்திவேல் என்ன நினைப்பாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன் மாறிட்டு இருக்கான்னு தான் நினைப்பாரு. கடைசியாக இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய வாய்ப்பு இருக்குன்னா, குமார் வீட்டு கல்யாணத்தில் பாண்டியன் வீட்டு ஆளுங்களால் ஏதாவது பிரச்சனை வந்து கல்யாணம் நிற்கிற சூழ்நிலை கூட வரலாம். ஆமாங்க, குமார் வந்து தங்கமயில கடத்த பார்த்தது, அதுக்கப்புறம் ராஜி மீனாவை கடத்தி வச்சிருந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். கடைசியில் இதனால கல்யாணம் நின்று கூட போகலாம். ஒருவேளை அப்பெல்லாம் நடந்தால் சக்திவேலாம் செம்ம கடுப்பாயிடுவார். பாண்டியன் குடும்பத்துக்காரங்க பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க, கல்யாணத்தை நிப்பாட்ட தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கோவப்படுவார். அப்போ முத்துவேல் வந்து எல்லா தப்பும் குமார் மேலன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதை கேட்டோன்னு சக்திவேலுக்கு செம்ம கடுப்பாயிரும். என் பையனோட கல்யாணத்தை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூட சண்டை போடுவார். கடைசி அண்ணன் தம்பிக்குள்ளே இதனால ஒரு பெரிய பிரச்சனை வந்து முத்துவேலும் சக்திவேலும் தனித்தனியாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கிடையில் கதிர் காசு தருன விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் வரப்போகுது. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.